ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெஜ் பாயா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜ் பாயா ரெடி. சுட சுட இட்லியோடு சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ள